Hi guys, நான் தான் Simon Gamer. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிரானி சாப்டர் 1ல டெடி பேர் எஸ்கேப் பண்ண போறோம். அது ரொம்ப ஜாலியா இருக்க போகுது இன்னைக்கு. சரி டைம் வேஸ்ட் பண்ணாம கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா கிரானில டெடி பேர் தூக்கிட்டு ஓடுறது கொஞ்சம் கஷ்டம். பட் எங்க என்ன மாதிரி ஸ்பான் பண்ண போறாங்கன்னா எந்த ஒரே ஒரு மேப்ல புக்கு நம்ம ரூம்ல இருந்துச்சுன்னா எனக்கு வெப்பன் கீ எங்கே இருக்குன்னே தெரியாது. சரி பரவாயில்ல விடு. ஆனால் மேலே இல்லைன்னு மட்டும் தெரியும். அந்த மட்டும் போனால் இல்லை, அது இல்லை. இப்போ நம்ம கிராணியை இங்கே கூப்பிடணும். ஏன்னா அது எங்கே இருக்குன்னே தெரியாது. இப்போ புது 1.8 வெர்ஷன் 1 அவள் எங்கே இருக்கானே தெரியலக்கா. பார்க்கலையா? அதிசயமாக இருக்கு. நான் பார்க்காம நிற்கிறேன். ஹெட்லிங் ரிட்டர்ன் கிளம்பட்டில் பார்க்காம கண்ணு தெரியலையா சுத்தமாக? டேபிள் கடையில் இருந்தால் போன வீடியோவில் தான் அதை பார்த்துட்டா. நல்லா தெரிஞ்சு போச்சு கண்ணு குருடுன்னு. ஓ நீ நம்மளால அடுத்து வேலையை பார்க்க முடியும். ஐயோ ஜாய் கேம் இங்கே நடந்த மாதிரி நடக்கக்கூடாது. இங்கே நிற்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா லக் வேறு ஆனில் தான் இருக்கா. சரியா போச்சு. பார்த்துட்டா வாயை பழந்து வந்துட்டா. ஐயா துரத்துறாளே. இங்கே என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. கிளவி வர்றதுக்குள்ளே ஓடு. இங்கே ஓடு. சவுண்டு போடு. ஐயோ நான் இதை மறந்துட்டேனே. கார் பேட்டரி இருக்கு. ஒரு நிமிஷம், நாங்கள் டேரக்டர் ப்ளே ஹவுஸ் போயிடலாம் தோணுது. ஷோக்கியா இதை வச்சு நான் இப்போ என்னது செய்யுது? கன் பார்ட்டு கிடச்சிருச்சு. ஸ்பெஷல் கீ எங்கே போச்சுட்டு கன் பார்ட் எடுத்துகிட்டு போவோம். சரி இந்த சவுண்டை போட்டுட்டு இது போயிட்டு இந்த சவுண்டு போட்டுட்டு அவள் வந்துட்டுருக்கா. இப்போ நம்மளை தேடி சொன்னா வந்துட்டான். எனக்கு தெரியல புது வருஷனில் கிரானியை ஸ்பீட் ஏற்றிட்டாங்களேன்னு. நார்மலில் கொஞ்சம் ஸ்பீட் ஏறிட்டா. சரி செத்து போட்டோம். அதுக்குள்ளே இப்போ கிச்சனில் அப்படியே என்ன இருக்குன்னு பார்க்கணும். என்னுடைய ஸ்பெஷல் கீ நம்ம அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்புறமேட்டு. நான் டெடி பேர் எஸ்கேப் பண்ண போகிறேன். நான் சொல்லலையோ? நம்ம டெடி பேர் எஸ்கேப்னு சொன்னாலே புரிஞ்சிருக்கோம் நிறைய பேருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு. சீவரில் தான் எஸ்கேப் பண்ண போகிறேன். நம்பர் 2 பார்த்து வச்சுருக்கோம். தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணலாம். ஸ்பார்க் பிளக் அட போனால் நான் ஆல்ரெடி கார் எஸ்கேப் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம், நான் அந்த டிராயர் மட்டும் தான் நான் மெலாண்டுருக்குன்னு அப்படியே ஓடி போயிட்டேன். தேவையில்லாத அப்படிங்களா இருக்குது. எனக்கு என்ன டவுட்டுன்னா க்ரீக்கிங் க்ளோஸ் ஆனில் இருக்காது. ஆனில் இருக்கான்னு டவுட்டாக இருக்குது. அந்த மாதிரி தான் சத்தம் கேட்குது. ஒரு நிமிஷம், என்ன இருக்குது? கார்கி அந்த புக்கு பாத்ரூம் அதுக்குள்ளேயே கிடக்கணும். போயிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்கும் எனக்கு புரிஞ்சது. இது காக்காவோட சாப்பாடு இருக்கும். அதுக்கு மேலே எதுவும் இருக்கோ சான்ஸ் கம்மி தான். எப்போ இது வேறு இன்னும் இருக்கோ இந்த கேமில்? ரிவர்ஸில் வாட அதுக்குள்ளே போய்ட்டு வெப்பன் எடுக்கிறேன். நான் போட்டு மண்டையே பொழக்கிறேன். நீ அதுக்குள்ளே அங்கே வரமாட்டான்னு தெரியும் எனக்கு. என்ன இருக்குது? வின் சாண்டல் போடுறதுக்கு இவளை எப்படி நீ கூப்பிடுறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு இந்த டெடி பேர் தூக்கு. டெடி பேர் தூக்கணும்னா அப்படி வர இல்லை. நான் பார்த்த மியூசிக் கூட கிடைக்கல. டெடி பேர் அந்த சரியா போச்சு. ஐயோ டாக்டர் அங்கே போனதால அங்கே போய் பார்த்தோம். சரி போயிட்டா. டக்குனு ஒரு டாக்டர் தூக்கு. ஐயோ எங்களை வச்சாச்சு தூக்கையாச்சு.
இங்கே டெடி பார் தூக்கு. இப்போ திரும்ப இதோடு ஏன்னா இப்போ டக்குன்னு இங்கே தான் போயிருக்காது. வந்துட்டான். சவுண்டே போட்டுக்கலாம் அதுக்கு. சை இது ஒரு தொல்லை தாங்கல. அப்பா பார்த்து தொலைஞ்சா. டெடிபாரை தூக்குன்னா வேக வேகமாக வரல. அந்த பார்த்து தொலைறியா, கொஞ்ச நேரம் நின்றுட்டு போனால் தான் உன்னை ஷூட் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும். நிற்கிறியா இவ ஒத்தி, இவளுக்காக இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆச்சு. 2 சோவா இது 1 இங்கே போட்டு வச்சுட்டு போதும். சரி இவளுக்கு இருக்குது இன்னொன்று நாள். சரி இதெல்லாம் ட்ராஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் இல்லை. இங்கே ஏதோ ஒரு இப்படியா இருக்கா? சத்தியமாக ஒன்றும் இல்லை. இருந்துச்சு வச்சு நான் ஆல்ரெடி கார் எஸ்கேப் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப அடுத்த டோர் எஸ்கேப் தான் இருக்குது. அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். இப்போ அதாவது உருப்படியாக இருக்கா? சேஃப்டி அவ்வளோ யூஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சேஃபாக எதுவும் இருக்காது உருப்படியா. செயின் கட்டுற சீவருக்கான முக்கியமான பொருள் ஒன்று இது. ஒன்று வழியை திறந்துருக்கான் இல்லை இதுதான். அதுக்கப்புறம் இதை இங்கே தூக்கி போடு. ஃபஸ்ட்டு பேர் லக்கி எங்கே இருக்கும்? ஒரு நிமிஷம் நான் காக்கா கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி சீவர் ப்ரெஷனையும் ஓப்பன் பண்ணி விட்றலாம். கிளவி சத்தம் கேட்டலாம் அங்கிட்டு தான் போவேன். இங்கிட்டு வரமாட்டாங்க. ஒரு வேறு லெவல் ஃபஸ்ட்டு பேர் லக்கி. சீவர் ப்ரெஷனை ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து கிளவியை போட்டு தள்ளுவோம். ஸ்பைடர் மீட் தானா? சரி இப்போ கிளவியை போட்டு தள்ளிடுவோம். எனக்கு டேபிள் கடியில் ஒளிய முடியும்னு நினச்சேன். சரியா போச்சு. அடிச்சிட்டா. சரியா போச்சு. ஆனால் நான் ஃப்ரீசிங் ட்ராப் தான் போட்டு வச்சுருந்தேன். எப்படி அதில் தாண்டிட்டு போனா? ஓவா அந்த தெரிஞ்சும் எப்படி என்னையா இப்படி வந்து அடிக்கிறேன்? வா அடிச்சிட்டல அடி. நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன். பார்த்துட்டா குருட்டு கேள்வி. ஒரு நிமிஷம் ஜாய் கேமிங் எப்படின்னு பட்டாயில் திரும்பிட்டா. இவ திருடி ஆனால் போயிட்டா. ரீசெண்ட் ட்ராப்பை தூக்கி இந்த வாட்டி வேறு பிளான். ரீசெண்ட் ட்ராப்பை தூக்கி இங்கே போட்டுரு. சவுண்டுக்கு இங்கே எதுவும் இருக்கா? இல்லை. சவுண்டு போட்டுரு. இங்கே போய் ஒளிஞ்சுக்கோ. மாட்டிக்கிட்டா. இப்போ திங்ஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். ஒரு நிமிஷம். இந்த இடத்துல ஒரு வாட்டி அடி வாங்கியிருக்கேன். இல்லை அடி வாங்கலை, கிளிச்சால் செத்துருக்கேன். இந்த வாட்டி எவ்வளோ அவத்தோட இதோட பெருமையாக இருக்கும். இங்கே போட்டு வச்சுருப்போம். போய்ட்டு புக் எடுத்துகிட்டு வின்சாண்டலில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த மேப்பை நான் ஆல்ரெடி விளாண்டுருக்கேன். வின்சாண்டலில் வந்து என்ன இருக்குன்னு தெரியும். அதை பார்த்து நான் கடுப்பாக விரும்பலை. அதில் என்ன இருக்குன்னா இன்ஜின் பார்த்துருக்கோம். வேறு என்ன இருக்க போகுது? அது உயிரோடு வரட்டும். இங்கே மாஸ்டர் கீ இருக்குது. ஆமாம் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பூசணிக்காய் உடத்துல இது என்னது பேர் என்னது? தர்பூசணி உடச்சேன் இங்கே தானே. அங்கே டேப் போட்டு வச்சு தானே போனேன். மாட்டிக்கிட்டால் எதுக்கு ஃபஸ்ட்டாக மாட்டிருப்பான்ல. இங்கே இவ்வளோ நேரம் என்னாலே விட்டுட்டு நீ இப்போ வந்து மாட்டுற. சரி போ, ஆனால் போட்டோம் பழசு போ. இப்போ கண்டிப்பாக மாட்டோம். ஏன்னா கொஞ்சம் மீட் எடுத்து வைக்கிறது பிடிக்காத விஷயம். டேரெக்டாக அந்த ஒரு ஹோலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். எப்படினாலும் 2 பொருளுக்கும் நான் கீழே தான் போகணும். அந்த கிராஸ்போ எடுத்துகிட்டு வந்து இங்கே வேறு ஒரு சத்தம் சக்கு சக்குன்னு. இந்த இடத்துல சத்தத்தை போட்டுருவோம். இந்த ஆர்ட்டிங்கிட்ட போயிடாத. என்ன அங்கே போய் மாட்டினாலா? சரி ஓகே. ஒருமையாக அந்த கரெக்டாக இது பண்ணணும். அது ஐயோ கரெக்டாக வர. ஐயோ வா
ஓகே, ரீலோட் பண்ணி கீழே போட்டுருவோம். காக்காவுக்கு சாப்பாடு, அதை வச்சு சோறு போட்டுட்டு இப்போ நம்ம போகலாம், நம்ம வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு திரும்பவும் அது எப்படி ஆக்டிவேட் ஆச்சு? நான் திரும்ப தூக்கி வைக்கவே இல்லை. சரி காக்கா, ஃபஸ்ட்டு இப்போ லக்கி எனக்கு தான் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு 2 வேலை இருக்குது. ஒன்று கிராஸ்போ எடுத்து வைக்கிறது, இன்னொன்று வேலை இதையும் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருவோம் சீக்கிரமா. ஐயோ சுத்தம், இது கூட என் பேச்சை கேட்காதா? வச்சாச்சு. இப்போ கிராஸ்போ தூக்கிட்டு வரணும். இல்லை கிராஸ்போ இல்லை, ஸ்பைடர் கீ. அதுக்கப்புறம் கிராஸ்போ, ஸ்பைடர் கீ. இவ்வளோ நேரம் ஈஸியாக பண்ணிட்டோம். ஓட்டு வைப்போம், வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சவுண்டு பொருளுக்கு எந்த பொருளும் இல்லை. சரி, இது சவுண்டு பொருள். அந்த இதை எடுத்துகிட்டு வந்தாலும் வந்துட்டா, செத்துட்டா. கிராஸ்போ எடுத்துகிட்டு வேலையை முடிச்சிடலாம். சீவருக்கு பற்றி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடலாம். இந்த எங்கே கிராஸ்போவை போட்டான்? ஐயோ, நான் இருக்கு இங்கிட்டு வேற போகிறேன். மறுபடியும் நான் கிராஸ்போவை மேலே தூக்கி போட்டுட்டு வந்தேன். அவ்வளோதான், எஸ்கேப் பண்ணுறதுக்கான எல்லா பொருளும் எடுத்தாச்சு. இன்னும் உட்டன் ஸ்டிக்கை தவிர. இவ்வளோ நேரம் ஈஸியாக போயிட்டு இருந்த கேம் இருக்கிறதுனா ஒரு நிமிஷம். நான் டெடி பேர் எஸ்கேப் தானே சொன்னேன், டெடி பேர் வேறு இருக்கும், மறந்து போயிட்டேனே. இதுதான் கஷ்டமான வேலை. வயிற்றுக்கு என் கைக்கு வா. ஐயோ போடா. இது டார்ட்டுங்க, டார்ட்டு. ஐயோ சுத்தம். எங்கடி போகிற? இந்த சைடா? அப்போ நான் இந்த சைடு போயிடுவேன். நான் ஈஸியாக பண்ணிடுவேன், ஏன்னா நான் ப்ரோ. நிறைய வாட்டி இந்த கேம் விளையாண்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணிடு. எங்கே போயிட்டாவ? நினைப்போம். இதில் வந்துட்டேன். நான் போய் இந்த ரூம் இல்லை, இதுக்கு அடுத்த ரூமில் போய் ஹேமர் எடுக்கணும். சிவா போயிட்டான். குடுமி போட்டு. சரி, ஃபஸ்ட்டு பேர் லக்கி. லக்குன்னு எங்கே போயிருப்பான்னு தெரியும். நம்மளுக்கு தான் மேட்ரா. டக்குன்னு இதை போடு. இன்னும் ஒரு பொருள் தான், இது எங்கே இருப்பான்னு தெரியல. இந்த சைடு வரா? நம்ம தெரிஞ்ச ட்ரிக். இப்படி போயிட்டு சீக்கிரமாக இப்படி குடிஞ்சிட்டு சரி விட்டமாக மாட்டோம். என்னை பார்த்துட்டு அப்படியே போயிடலாம்ல. நானும் எஸ்கேப் பண்ண, எனக்கும் டைம் கம்மியாக இருக்கும். கரெக்டாக நான் பூந்து போகிற வேலை தான் அது. ஹேமர் எங்க? எஸ், இப்போ போயிட்டு உட்டன் ஸ்டிக் எடுத்துகிட்டு அடுத்து டெடி பேரை வேறு எடுத்துகிட்டு வரணும். 2வது பாட்டு இங்கே தான் இருக்கா? ரெண்டாவது பாட்டு இங்கே இருக்கு. வந்துட்டா. இப்போ கண்ணாம்பூச்சி சுற்றி சுற்றி ரிங்கா ரிங் இல்லை, இது ரிங்கா இல்லை, வேறு கேமு. ஆச்சு டக்குன்னு உடன் ஸ்டிக்கடு. ஐயோ இந்த இது வர அங்கே போ. ஷூட்டிங் பட்டன் ஒன்று தொல்லை. டக்குன்னு போ, கீழே வா.
நம்ம இங்கே போட்டு வச்சுருப்போம். அவள் அங்கிட்டு தான் இருப்பாள். டக்குன்னு ஃப்ரீசிங் ட்ராப்பை தூக்கு. நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே போட்டு வச்சுருப்போம். அந்த வாட்டி கிளவி இங்கிட்டு வரட்டும். டெடி பேர் தூக்கணும். இப்போ வந்துடுவான்னு நினைக்கிறேன். வந்துட்டான். நின்று அதுலேயே வேண்டாம். போய் டெடி பேர் தூக்கிட்டு போய் சீவரில் தூக்கி போடு. டெடி பேர் டெடி இந்த எஸ்கேப் தான் பண்ணணும். படப்படான்னு இருக்கு. தூக்கி போட்டு டெடி பேர் உள்ள ஒரு நிமிஷம். இந்த ட்ரா இல்லை நமக்கு தேவையில்ல. உள்ளே இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. எஸ்கேப் பண்ணுறது தான் வேலை. இதுக்கு வந்து கிளவி வரமாட்டான். டக்குன்னு போய்ட்டு பார்த்தீங்களா இப்போ இங்கே தான் நிற்கிறா. உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு போவோம். ஓட முடியலையே. ஓட முடியும். எஸ்கேப்பு கிரேட் எஸ்கேப்பு. சூழ்ச்சி பண்ணுறது ஏறாமல் அப்படியே சைடில் அப்படி வைக்கல. நான் போயிடலாம் பார்த்தேன். ஏன் விட்டுருந்தா ஒரு கடி கடிச்சிருக்குமே. இங்கே தான் நிற்கிறா. நிற்கிறாளா பார்ப்போம். அப்படின்னா நம்ம இங்கிட்டு ஓடிடலாம். அப்பா இங்கிட்டு போயிட்டா. இங்கிட்டு திரும்பி இருந்தா இருந்திருக்கும் எனக்கு ஒரு வரதுக்குள்ள நம்ம இங்கிட்டு ஓடி எஸ்கேப் பண்ணுறதுக்கான ரூட்டில் டெடி பேர் இருக்கே. கஷ்டமா வேறு வழி இல்லை கைஸ். ஏன்னா இவ துரத்திக்கிட்டே தான் இருப்பா. டெடி பேர் தூக்கிட்டு இருந்தோம்னா. ஐயோ லேக் ஆகுது. அதுக்குள்ளே நான் இதுக்குள்ளே போயிடணும். வா நான் குவாலிட்டி லோட தானே இங்கே போனோம். போயிட்டு வந்தால் நம்ம டெடி பேர் தூக்கி ஓட்டுற அவள் போயிடுவா. அடுத்து வந்துட்டான். எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ ஐயோப்பா அதே நேரம் ப்ராக்டிஸ் மோடில் பண்ண அதே தான் இப்போ பண்ணுறேன். எப்பா கேஸ் ஃபைனலி இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு எல்லாருமே பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணிட்டு மொத்தம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு சொல்லுங்க. சரி இப்போ இந்த ரெண்டு கிளவிக்கிட்ட ஏன் சொல்லினா பொண்ணுக்கு புது டெடி வாங்கி கொடுத்துக்கோ. ஸ்லெண்டரி எனக்கு புது டெடி நான் இது தரமாட்டேன். இதுக்கடுத்து இது எந்த சரி இந்த கிளவியோ ஏன் சொல்லினாவோ என்ன பயந்துருச்சு. என்னை பார்த்து இந்த வாட்டி அடிச்சுட்டா. இவளை பழி வாங்கணும் அடுத்த வீடியோவில். சொல்லுங்க கிளவியை பழி வாங்கணும் சொல்லிட்டு கமெண்ட்டில் அப்படியே சொல்லுங்க. எல்லாருமே சொல்லுங்கள் கிளவியை பழி வாங்கணும்னு. ஏன் சொல்லுனா அடுத்த வாட்டி உன்னை பார்க்குறேன் மொத்தமாக. சரி பாய்.